children. This video is based on your androecium. So many parts of this lesson has deleted, as you know all. So this video is about the essential part of the flower. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஆன்லைன் கிளாஸில் கேலிக்ஸு கொரோலா அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து accessory part of the flower, but essential partனா அது androecium gynoecium தான். So that is first part is androecium. Androecium is nothing but it's a third holes of flower is male reproductive part of flower. So androecium அப்படின்னாவே இதுக்கு இன்னொரு பேர் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அது வந்து ஃப்ளவரில் எந்த பார்ட்டில் இருக்கும், ஐ மீன் எத்தனாவது லேயராக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ தேர்ட் லேயர் ஆஃப் த ஃப்ளவர் அண்ட் இட்ஸ் அ மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஒரு ஃப்ளவர்னால் அந்த ஃப்ளவரில் மேல் பார்ட்னா ஆண்ட்ரோசியம் தான். ஸோ இட்ஸ் ஜென்ரலி கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ், என்னது மைக்ரோஸ்போரோஃபில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. Androecium is also called microsporophylls because it's composed of the stamens. Okay, microspore அப்படினாவே androeciumலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணும். macrosporophylls அப்படினாவே அது வந்து ஃபீமேல் பார்ட். ஓகே, ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். Okay, stamen consist of three parts. So this diagram will show you that is this is the three part. Okay, one is stamen, this is stamen. ஓகே, ஸ்டாமன் இது கம்ப்ளீட்டாக மேலே இருக்கலையே பல்ஜா, தட் இஸ் ஆந்தர். ஸோ ஒரு லாங் ராட் அதுலேருந்து வருது இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால்டு தி what is this filament. So this filament and anther is united to form the what is this form the stamen. So this filament as well as the anther is connected by the connective. What is this? Connected by the connective. So these three parts are the stamen. Collection of stamen is called androecium. ஸோ ஆந்தர் அப்படின்னா என்ன பண்ண, இட்ஸ் அப்பர் ஸ்வெல்லன் பார்ட் ஆஃப் த மைக்ரோஸ்பொரான்ஜியா. ஸோ டோட்டலாக வந்து எசென்ஷியல், அதாவது ஆண்ட்ரோசியம்னாவே மைக்ரோஸ்பொரான்ஜியம் சொல்லுவாங்க, கைனோஷியம்னாவே மேக்ரோஸ்பொரான்ஜியம் சொல்லுவாங்க. ஸோ த மைக்ரோஸ்பொரான்ஜியா மீன்ஸ் ஆந்தர் இஸ் கால்ட் மைக்ரோஸ்பொரான்ஜியா. ஸோ த ஸ்வெல்லன் அப்பர் ஸ்வெல்லன் பார்ட் ஆஃப் த ஆந்தர் இஸ் கால்ட் மைக்ரோஸ்பொரான்ஜியம். ஓகே, ஸோ அதுலேருந்து ஒரு லாங் ஸ்டாக், ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் ஃபிலமெண்ட். ஸோ போத் தி ஸ்டாக் அண்ட் த upper swollen part of the microsporangia or the anther is connected by the connective. This is the structure of the anther. Okay, next I am coming to the what is this? Anther typically contains two compartments, that is called theca. What is this? Theca. This is you will be read in your next year 12th standard detailing. So this year you should know anther அப்படினாவே that should consisting of two compartment. என்னது? Two compartment. The two compartment is called theca. Each theca consisting of two microsporangia. Okay, so அந்த ஆந்தர்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்பொரான்ஜியம். மைக்ரோஸ்பொரான்ஜியம்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோஸ்பொரான்ஜியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்ந்து தான் யூ வில் பி கெட்டிங் தி மைக்ரோஸ்போர். ஓகே, அதே மாதிரி ஓவியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேக்ரோஸ்போர். ஸோ திஸ் மைக்ரோஸ்போர் அண்ட் மேக்ரோஸ்போர் வில் கிவ் யூ த ஃபீமேல் அண்ட் மேல் கேமட்டோபைட் விச் இஸ் யுனைட்டிங் டு ஃபார்ம் ஜைகோட், தட் இஸ் எம்ப்ரியோ. ஓகே, ஸோ த மைக்ரோஸ்பொரான்ஜியா விச் இஸ் டூ ப்ரெசன்ட் இன் த ஈச் தீக்கா. ஒரு ரெண்டு தீக்கா இருக்கும் ஒவ்வொரு ஆந்தர்லேயும். ஸோ அதில் வந்து யுல் பி ஹேவிங் அ சிங்குலர் தீக்காவில் பார்த்தோன்னா ரெண்டு மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்கும். ஸோ டோட்டலாக யுல் பி ஹேவிங் அ டூ தீக்காவில் 4 மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்கும். ஓகே, 2 மைக்ரோஸ்பொரான்ஜியா ஃபியூஸ்டு டு ஃபார்ம் அ லோக்யூல். ஓகே, ஸோ 2 மைக்ரோஸ்பொரான்ஜியா செய்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா லாக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக எப்படி சொல்கிறது அப்படின்னா திஸ் இஸ் தி ஆந்தர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் தீக்கா அண்ட் திஸ் இஸ் ஒன் தீக்கா. ஸோ டோட்டலி இட் இஸ் அ பை தீக்கா ஆர் இட்ஸ் டூ கம்பார்ட்மெண்ட். ஸோ ஈச் கம்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைக்ரோஸ்பொரான்ஜியம், இங்கே ஒரு மைக்ரோஸ்பொரான்ஜியம், இங்கே ஒரு மைக்ரோஸ்பொரான்ஜியம். ஸோ ஈச் தீக்கா ஹேஸ் த டூ மைக்ரோஸ்பொரான்ஜியம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டிரியல் ஸ்டாமன்ஸ் இஸ் கால்ட் ஸ்டாமினோட்ஸ். ஓகே, சில ஸ்டாமனால் என்னது மைக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்டிரியல் ஸ்டாமன்ஸ், தட் இஸ் கால்டு ஸ்டாமினோட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு கேசியா. டிஸ்டிங்க் சில ஸ்டாமன்ஸ் பார்த்தா ஸ்டாமன்ஸ் விச் டு நாட் ஃபியூஸ் டு ஒன் அனதர், ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்காமல் தனித்தனியாக இருக்கும், தட் இஸ் டிஸ்டிங். ஸ்டாமன்ஸ் விச் டு நாட் ஃபியூஸ் வித் த பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், ஃப்ளவரோட ஃபியூஸ் ஆகி இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டாமன் தனியாக இருக்கும், ஃப்ளவரோட தள்ளி இருக்கும், தட் இஸ் ஃப்ரீ ஸ்டாமன்ஸ், டிஸ்டிங் ஸ்டாமன்ஸ், ஸ்டாமினோட்ஸ். நெக்ஸ்ட் அப்போஸ்டர்மன்ஸ் மீன்ஸ் த ஃப்ளவர்ஸ் வித் த ஸ்டாமன்ஸ் தட் ஆர் ஃப்ரீ அண்ட் டிஸ்டிங்க்ட். ஃப்ரீயாகவும் இருக்கும், அட்டாச் ஆகியும் இருக்கும், தட் இஸ் அப்போஸ்டாமஸ். ஃப்ரீயாக இருந்தால் தட் இஸ் ஃப்ரீ. டிஸ்டிங் மீன்ஸ் கொஞ்சம் ஃபியூஸே ஆகாமல் இருக்கிறது, அதுதான். ஓகே, ஸோ ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ்.
stamens, fusion of stamens fusing among themselves or with other parts of the flower. Okay, ஒரு ஃபியூசன் இருக்குது, ஒரு ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் ஃபியூசிங் அமாங் தெம்செல்ஸ் ஆர் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். ஓகே, ஒன்று வந்து அதுங்களுக்குள்ளே ஃபியூஸ் ஆகிருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது பார்ட்ஸோட ஃபியூஸ் ஆகிருக்கும். அது மாதிரி 2 டைப் இருக்குது. ஓகே, கொனேஷன் அண்ட் அடேஷன். ஓகே, கொனேஷன் அப்படின்னா ஃபியூஷன் வந்து ஸ்டாமன்ஸ் வந்து அதுக்குள்ளே ஃபியூஸ் ஆனால் தட் இஸ் கொனேஷன். வேறு ஏதாவது பார்ட்ஸோடு வந்து அட்டாச் ஆகிருந்தால் தட் இஸ் அடினேஷன். ஓகே, ஸோ இந்த கொனேஷன்லேயே உனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, வாட் இஸ் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் கொனேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா தட் இஸ் திஸ் கொனேஷன் இஸ் ரெஃபர்ஸ் டு தட் இஸ் stamens themselves fusing. It's 3 types. One is Adelphi, Syngenesius, Synandrians. Okay, Syngenesius and Synandrius and Adelphi. Adelphi means filaments connect into one or more bundles but another or free. So filament இருக்கு இல்லையா, this part filament இருக்கு இல்லையா, example how can I say, ஸோ ஃபிலமெண்ட் இப்படி இருக்குது, ஆன்தர் எப்படி இருக்குன்னா ஃபிலமெண்ட் மட்டும் அட்டாச் ஆகிட்டு இருக்கும், ஆன்தர் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃபிலமெண்ட் எல்லாம் பஞ்சாக அட்டாச் ஆகிட்டு இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் தேர் டெல்லிங் தட் இஸ் ஃபிலமெண்ட்ஸ் கொனேட் இன்டு 1 or 2 பண்டில்ஸ், ஆன்தர்ஸ் ஆர் ஃப்ரீ. இட் மே பி ஃபாலோயிங் டைப்ஸ். ஓகே, ஸோ இந்த அடில்ஃபி வந்து நிறைய டைப் இருக்குது. மோனோ அடில்ஃபீஸ். மோனோ அடில்ஃபீஸ்னால் ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாமன் கொனேட் இன்டு சிங்கிள் பண்டில். ஓகே, ஃபிலமெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு சிங்கிள் பண்டிலாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு மோனோ அடில்ஃபீஸ். ஓகே, தட் இஸ் எக்ஸாம்பிள் மால்வேசியே. மால்வேசியன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா சைனா ரோஸ் காட்டன். ஸோ இந்த காட்டன் செடியில், பருத்தி செடியில் ஒரு பூ இருக்கும், அதில் இருக்கிற ஸ்டாமன்ஸ் மட்டுமே, அதில் இருக்க ஸ்டாமனோட ஃபிலமெண்ட்ஸ் மட்டுமே ஒரு பஞ்சாக சேர்ந்துருக்கும். தட் இஸ் மோனோ அடில்ஃபேஸ். எக்ஸாம்பிள் டை அடில்ஃபேஸ் தான் ஃபிலமெண்ட் ஆஃப் த ஸ்டாமன்ஸ் எல்லாமே சேர்ந்து 2 பஞ்சாக இருந்தால் தட் இஸ் டை அடில்ஃபேஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபெபேசியே, தட் இஸ் பி அண்ட் கிளைட்டோரியா. ஃபெபேசியனா என்ன அப்படின்னா இந்த கடலை இருக்குல்லையே, வேர்க்கடலை, சங்கு புஷ்பம் சொல்லுவாங்க இல்லையா, கிளைட்டோரியா. ஸோ அதிலெல்லாம் இருக்கிற பூவை பார்த்தேன் அப்படின்னாவே அதோட ஸ்டாமன்ஸில் பார்த்தேன் அப்படின்னாவே ஃபிலமெண்ட் எல்லாமே ரொம்ப அட்டாச் ஆகிருக்கும் ஒன்றோட ஒன்றா. தட் இஸ் டைஅடில்ஃபேஸ். ஓகே, 2 பண்டில்ஸாக இருக்கும். அதில் பாலி அடில்ஃபேஸ்னால் ஃபிலமெண்ட்ஸ் வந்து கொனேட் இன்ட்டு, அதாவது கொனேட்ஸ் மீன்ஸ் ஜாயின்ஸ். ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகி நிறைய பண்டிலாக இருக்கும். தட் இஸ் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அண்ட் பாம்பாக்ஸ். லெமன் ட்ரீயில் இருக்க ஃப்ளவரில் இது மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் டைப் ஆஃப் ய அடில்ஃபி டைப் ஆஃப் கொனேஷன். நெக்ஸ்ட் இஸ் சின்ஜெனியஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஆன்தஸ் கொனேட், ஃபிலமெண்ட்ஸ் ஃப்ரீஸ். ஓகே, ஸோ ஆன்தஸ் கொனேட் ஆகிருக்கும், ஃபிலமெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசியா ஃபேமிலியில் வருது. சின் ஆண்ட்ரஸ் மீன்ஸ் ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் ஆன்தஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்டு. எக்ஸாம்பிள் கொக்கினியா. ஓகே, எக்ஸாம்பிள் கொக்கினியா. அந்த கொக்கினியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து போத் ஃபிலமெண்ட்டும் சரி ஆன்தஸும் அட்டாச் ஆயிருந்தா சின் ஆண்ட்ரஸ். சின்ஜீனியஸ்னால் ஆன்தர் மட்டும் கொனேட் ஆகிருக்கும், ஃபிலமெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் மோனோ அடில்ஃபேஸில் ஃபிலமெண்ட் ஆஃப் ஆன்தஸ் கொனேட். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்னேஷன். அட்னேஷன் மீனிங் இஸ் ரெஃபர்ஸ் டு ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் வித் த அதர் பார்ட், ஃப்ளோரல் பார்ட்ஸ். ஓகே, ஸோ ஒன்று ஸ்டாமனும் ஆன்தரும், ஸ்டாமன் மட்டும் ஃபியூஸ் ஆகிருந்தது, அதுங்களுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா தட் இஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் கொனேஷன். கொனேஷனில் சின் ஆண்ட்ரஸ், சின்ஜீனியஸ் அண்ட் அடில்ஃபி அப்படின்ற டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அடேஷன். அட்னேஷன்னா வேறு ஏதாவது பார்ட்ஸோடு வந்து ஸ்டாமன் வந்து அட்டாச் ஆகிருக்கும். தட் இஸ் எபிபெட்டலஸ். எபிபெட்டலஸ் மீன்ஸ் பெட்டல்ஸ். ஸோ பெட்டல்ஸ் மேலே ஸ்டாமன்ஸ் வந்து அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா தட் இஸ் அடினேஷன். ஓகே, ஸ்டாமன்ஸ் தட் இஸ் அடினேட் டு பெட்டலேட்ஸ் இஸ் கால்டு எபிபெட்டலஸ். எக்ஸாம்பிள் டேட்ரோ அண்ட் பிரிஞ்சால். ஸோ பிரிஞ்சால் ட்ரீயில் இருக்க ஃப்ளவரோட ஸ்டாமன் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸோடு அட்டாச் ஆகிருக்கும். டேட்டரா, ஊமத்தம்பூ, இதெல்லாமே இந்த கிளைட்டோரியா டேட்ராலாம் உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிகல்ஸில் ஐ வில் ஷோ யூ. ஓகே, நெக்ஸ்ட் எபிசெப்பலஸ். செப்பல்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன் நான்? செப்பல்ஸ் இஸ் நத்திங் பட் கேலிக்ஸோட கேலிக்ஸ். செப்பல்ஸ், மெனி செப்பல்ஸ் யுனைட்டிங் டு ஃபார்ம் த கேலிக்ஸ். ஓகே, ஸோ செப்பல்ஸோட அட்டாச் ஆயிருந்தது ஸ்டாமன் அப்படின்னா தட் இஸ் எபிசெப்பலஸ். எக்ஸாம்பிள் கிரீவியல்லா, தட் இஸ் சில்வர் ஓக். நெக்ஸ்ட் இஸ் epitepalus. Epitepalus means tepals. Many tepals is uniting to form the what is that? Tepals வந்து எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது. ஓகே, டேலஸ். ஓகே, ஸோ அதுலேருந்து வர்றது தான் எனது எபிடெப்பலஸ். நெக்ஸ்ட் இஸ் கைனோஸ்டேஜியம். கைனோஸ்டேஜியம் மீன்ஸ் தட் இஸ் கொனேஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டாமன் அண்ட் ஸ்டிக்மா இஸ் கால்டு கைனோஸ்டேஜியம். ஓகே, ஸோ ஸ்டிக்மானா என்னது? தட் இஸ் ஸ்டிக்மா வந்து ஃபீமேல் பார்ட் ஆஃப் த
flower அதில் ஸ்டிக்மாங்கிறது டிப்பஸ்ட் தட் இஸ் upper top and upper part of the female part of the flower is stigma. Stigmaவும் ஸ்டாமனும் அட்டாச் ஆகினா that is gynostegium. Okay, pollinium, that is pollinium means pollen grains are fused together in single mass is called pollinium. ஸோ போலன் கிரெயின்ஸ் எங்கே இருக்கும்? ஸ்டாமனில் ஆந்தர்க்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஆந்தர்க்குள்ளே இருக்க போலன் கிரெயின்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபியூஸ் ஆகிருந்தால் தட் இஸ் பொலீனியம். எக்ஸாம்பிள் கேலோட்ரோபிஸ். கேலோட்ரோபிஸ்னால் இது எருக்கும் செடி இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் அபவுட் யர் ஆந்தர் டைப்பு. ஸோ ஆந்தரோட arrangement of anthers stamens related to length of the stamens. Okay, so didynamis, tetradynamis. Didynamis means 4 stamens of 2 with long filaments, 2 with a short filament. Example ocimum. Okay, ஸோ இவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம மோனோ அடில் ஃபேஸ் பார்த்தோம் இல்லையா இங்கே. ஸோ அந்த மோனோ அடில் ஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள் மால்வேஷியாவில் செம்பருத்தி பூ. எப்படி? ஸோ ஒன்று எப்படி இருக்குது? ஃபிலமெண்ட் வந்து கொனேட்டட் டு ஒன் டுகெதர் பண்டிலாக இருக்கா? ஸோ ஒன்றா இதுக்குள்ளே நிறைய பண்டிலாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது இந்த இடத்துல பண்டிலாக இருக்கிறது தட் இஸ் மோனோ அடில் ஃபேஸ். டை அடில் ஃபேஸ்னால் இது ஒரு தனியாக இருக்குது ப்ளஸ் இது தனியாக இருக்குது. தட் இஸ் ஒன் திங் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் ஒன்று பார்த்தோம்னா தட் இஸ் பாலியடில் ஃபேஸ். நிறைய கொத்தாக பஞ்சாக பண்டிலாக இருக்குது. இது ஸ்டாமனில் ஃபிலமெண்ட்ஸ் தட் இஸ் பாலியடில் ஃபேஸ். சிஞ்ச் ஆனியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா திஸ் இஸ் தட். ஓகே, சிஞ்ச் ஆனியஸ் டியில் பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்குது? ஃபிலமெண்ட்ஸும் சரி ஆந்தர்ஸும் சரி ரெண்டுமே ஃபியூஸ் ஆகினா தட் இஸ் சின்ஜெனியஸ். நெக்ஸ்ட் இஸ் எபிபெட்டலஸ். ஸோ இது வந்து டாட்டர் ஆஃப் ஃப்ளவரோட பெட்டல். அந்த பெட்டலில் எல்லா ஸ்டாமனும் ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் யுவர் டைப். நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாமன். ஸ்டாமன் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்றதான் எக்ஸாம்பிள். டை அடினைமை. ஓகே, இதில் பாருங்கள் மோனோதீக்கல் டைதீக்கல். மோனோதீக்கல் மீன்ஸ் இதில் பாருங்கள் ஒரு தீக்கல் இருக்கும். ஓகே, டைத்தீக்கல்னால் 2 இருக்கும். ஸோ இந்த ஸ்டாமன் இப்படி இருக்குது அப்படின்னாவே இப்படி இருந்தால் டைத்தீக்கல். ஓகே, இப்படி இருந்தால் டைத்தீக்கல். அண்ட் மோனோதீக்கல்னால் சம்வாட் இப்படி இருக்கும். ஓகே, தட் இஸ் மோனோதீக்கல். தட்ஸ் ஆல். ஸோ இது ஜஸ்ட் டயக்ராமு. நெக்ஸ்ட் ஐ எம் கம்மிங் டு த டைடைனமேஸ். ஓகே, டைடைனமேஸ் மீன்ஸ் 4 ஸ்டாமன்ஸ். அதாவது டைடைனமஸ்னால் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா 4 ஸ்டாமன் இருக்குது அப்படின்னா இதுதான் 4 ஸ்டாமன் அப்படின்னா 1 2 இது 2 லாங்காக இருக்கும், இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கும். ஸோ 2 வந்து சின்னதாக இருக்கும் ஸ்டாமன் அண்ட் அந்த 2 வந்து பெருசாக இருக்கும். டைடைனமஸ். டெட்ராடைனமஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 6 ஸ்டாமன்ஸ் ஆஃப் விச் 4 லாங் அண்ட் 2 வித் ஸ்டான்ஸ். ஓகே, டெட்ராடைனமஸ். ஓகே, டெட்ரானா என்ன? டெட்ரானா 4, டைனா 2. ஸோ டோட்டலாக 6 ஸ்டாமன்ஸ் இருக்கும். அதில் 4 வந்து லாங்காக இருக்கும், மீதி வந்து 2 வந்து சின்னதாக இருக்கும். தட் இஸ் டெட்ராடைனமஸ். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிராஷிகா. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட். ஹெட்ரோஸ்டாமஸ் அப்படின்னா ஸ்டாமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லெங்க் இன் சேம் ஃப்ளவர். ஓகே, ஒரே ஃப்ளவரில் வேறு ஒரு லெங்க்த்தில் இருக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேறு லெங்க்த்தில் இருக்கிறது தான் வந்து ஹெட்ரோஸ்டாமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, next I am coming to the anther types. Monothecal, 1 lobe with 2 microsporangia. They are kidney shaped in the cross section, that is Malvaceae. Okay, so இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் இப்படி கிட்னி ஷேப்பில் வந்து 2 ஸ்பொராஞ்சியம் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருந்தால் that is monothecal. Okay, dithecal, it's having a 2 lobes with a tetra, that is 4 microsporangia. They are in the butterfly in shape. கொஞ்சம் அதோட ஆந்தர் டைப் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை நாங்கள் வரைஞ்சோம் இல்லையா. ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். தட் இஸ் டைதீக்கல். ஓகே, நெக்ஸ்ட் ஆந்தர் அட்டாச்மெண்ட். பேசி ஃபிக்ஸ்டு. பேஸ் ஆஃப் த ஆந்தர் இஸ் அட்டாச்ட் டு த டிப் ஆஃப் த ஃபிலமெண்ட். ஓகே, டிப் ஆஃப் த ஃபிலமெண்ட். ஓகே, எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ இது இப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு ஆந்தர் அப்படின்னா அதோட டிப்போட ஸ்டாமன் அந்த ஃபிலமெண்ட்டோட டிப்பில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் என்னது? தட் இஸ் பேசி ஃபிக்ஸ்டு. அதாவது பேஸ் ஆஃப் த ஸ்டாமனில் அது இருக்கும். ஓகே, பேஸ் இது. இந்த பேஸ் ஆஃப் த ஆந்தரில்
இந்த ஸ்டாமன் வந்து உட்காந்துருக்கும். தட் இஸ் பேசி ஃபிக்ஸ்ட். டார்சி ஃபிக்ஸ்ட் மீன்ஸ் apex of the filament is attached to dorsal side of the anther. Attached to a dorsal side of the anther is called darcy fixed. Example hibiscus. Okay. ஸோ இதுதான் பேசி ஃபிக்ஸ். பேஸில் இருக்க டார்சி ஃபிக்ஸ்னால் அதோட பேக் சைடில் ஃபிக்ஸ் ஆகிறது. நெக்ஸ்ட் இஸ் வெர்சடைல். ஏ ஃபிலமெண்ட் இஸ் அட்டாச்டு டு த ஆந்தர் அட் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்டில் அட்டாச் ஆகிறது. ஓகே, நடுவில் அதான் வெர்சடைல். அடினேட் அப்படின்னா ஃபிலமெண்ட் கண்டினியூ டு ஃப்ரம் அ பேஸ் டு எபெக்ஸ் ஆஃப் த ஆந்தர். பேஸ் டு எபெக்ஸ் ஆஃப் த ஆந்தர். ஸோ பேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, தட் இஸ் பேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ பேஸ் டு எபெக்ஸ் ஆஃப் த ஆந்தர். ஓகே, இப்படி இருக்குது ஒரு ஆந்தர் இருக்குன்னா அந்த பேஸ் டு எபெக்ஸோட வர்றது தான் அடினேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யர் ஆந்தர். சாரி, so this is about your androecium. So I hope you all understand this video. Okay, if you have any doubt you can contact me. Okay, thank you.